நான் உதயசூரிய சின்னத்திலே நின்றேன் என்பதற்காகவே குத்தி காட்டுவதும் கேலி கிண்டல்கள் அடிப்பதும் தயவு செய்து. அனைவருக்கும் வணக்கம். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராகவும் திமுகவின் உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். ஏன் திமுகவின் உறுப்பினர்னு சொல்றேன் அப்படின்னா, அவருடைய சொந்த தொகுதியான பண்ருட்டியில போட்டி போடுறாரு, திமுக கூட்டணியில போட்டி போடுறாரு. ஆனா அவர் சொந்த சின்னத்துல போட்டி போடல, திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டி போடுறாரு. அந்த சின்னத்தில் போட்டி போட வேண்டும் என்றால் முதலில் திமுகவில் உறுப்பினராக இணைய வேண்டும், தேர்தல் விதிப்படி. அண்ணன் நேற்றைய தினம் சட்டமன்றத்துல சம்பவம் பண்ணிருக்காரு. அவர் பண்ணின சம்பவத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் தெரு தெருவா கூட்டம் போட்டு எந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஒரு கோரிக்கையை, அந்த ஒரு கேள்வியை சட்டமன்றத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னாடியே எழுப்பியிருக்காரு. அவர் பேசின பேச்சை பார்த்துட்டு சபாநாயகர் அப்பாவும் ரியாக்ட் பண்றாரு, இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ரியாக்ட் பண்றாரு. அதிக பிரசிங்கத்தனமா பேசாத, நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு பேசாதன்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேல்முருகன் பேசியது வருத்தம் அளிக்கிறது, சபாநாயகர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சரே ரியாக்ட் பண்றாரு. அப்படி என்ன கேள்வியை கேட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சமீபத்துல பஞ்சமர் நிலமீட்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி என்கிற தலைப்பை மக்கள் மத்தியில் முன்வைத்து, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், மக்கள் மத்தியில் முன்வைத்து அண்ணன் சீமான் தலைமையில் மாபெரும் பேரணியை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர்ல நம்ம நடத்தியிருந்தோம். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் யார் நீண்ட நெடுங்காலமாக பேசி வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். ஐயா ராமதாஸ் தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. 45 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காரு, சாதிவாரியா கணக்கெடுப்பை எடுங்க, சமூக நீதியை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லி. அந்த பாமகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஜி.கே. மணி அவர்கள் நேற்றைய தினம் சட்டமன்றத்துல அவர் தான் இந்த விவாதத்தை தொடங்குறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சில பேர் எழுந்திருச்சு, இது மத்திய அரசு தாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு வந்தது பாரு கோவம். என்ன நீங்க எது கேட்டாலும் மத்திய அரசுன்னு கை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க, தெலுங்கானாவிலையும் எடுத்திருக்காங்க. அது பீகார்ல எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு. இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, முதல்ல எண்ணுங்க. உச்சநீதிமன்றம் தடை பண்ணுனா அது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நீங்க எண்ணுங்க. யாரா இருந்தாலும் இந்த கேள்வியை தான் எழுப்பியிருப்போம், நம்மளா இருந்தாலும் கூட. உச்சநீதிமன்றம் தடை பண்ணா பண்ணிட்டு போட்டோம், முதல்ல நீங்க எண்ணுங்க, நாங்க முதல்ல எத்தனை பேர் இருக்கோங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்தது பாரு கோவம் எங்க அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு. ஸ்னேக் பாபு ஏன் கோவம் வருது? இது உண்மையாவே நாடகமா இல்ல உண்மையாவே இங்க சண்டை தான் போட்டுக்கிறாங்களான்ட்டு சில கேள்வி கூட உங்க மனசுக்குள்ள தோன்றலாம். ஆனா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு சேகர் பாபுவுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கோபம் வரவில்லை என்றால் தான் ஆச்சரியம். சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, ஒவ்வொரு குடியில இருக்கக்கூடிய மக்களை எண்ணுனா அந்தந்த குடிகளுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துதானே ஆகணும், சட்டமன்றத்தில் இடம் கொடுத்துதானே ஆகணும். இல்லைன்னா அந்த சாதிகாரி அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான்ல. அதே மாதிரி அமைச்சரவையில் இடம் கொடுத்துதானே ஆகணும். கொடுக்கலன்னா கேள்வி கேட்பான், அந்த சாதிகாரன் கேட்பான். அப்ப என்னன்னா அவன் எத்தனை இருக்காங்கிறது அவனுக்கே தெரியக்கூடாது. அப்படி இருந்தாதான் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய நம்பனா யாரு 10 அமைச்சரவையை வச்சிருக்காங்களோ மைனாரிட்டியா இருந்துட்டு. இந்த நாட்டுல மைனாரிட்டியா பல சமூகங்கள் இருக்கு, இஸ்லாமிய சமூகங்கள் இருக்கு. நான் மைனாரிட்டின்னு சொல்றத சாதி அடிப்படையில் தான் சொல்றேன், மற்றபடி நம்ம எல்லாருமே தமிழர்கள். வண்ணார் சமூகம், வண்ணார் சமூகம் இருக்கு, முடிதிருத்துற சமூகம் இருக்கு, குயவர் சமூகம் இருக்கு. இவங்கெல்லாம் மைனாரிட்டியா இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. ஆனா இதே நாட்டுல ரெட்டியாரும் மைனாரிட்டியா தான் இருக்காங்க, நாயுடுவும் மைனாரிட்டியா தான் இருக்காங்க, கவுடாவும் மைனாரிட்டியா தான் இருக்காங்க. அவங்க மட்டும் எப்படி எம்எல்ஏவா வராங்க, அமைச்சரா வராங்க? 10 பேர் அமைச்சரா இருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ள 2 அமைச்சர். அந்த 2 அமைச்சரும் இருக்கிறதுல மூத்த அமைச்சர் முதலமைச்சர், அதுக்கு அடுத்தபடியான அமைச்சர் துணை முதலமைச்சர் ஒரே வீட்டுக்குள்ள இருந்து வராங்க. எப்படி வர முடியும்? இப்படி எல்லாம் எண்ணாம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம இருந்தாதான் இந்த மக்களை ஏமாத்தி வர முடியும். அண்ணன் வேல்முருகன் எழுப்பிய கேள்விகளை நான் தவறுன்னு சொல்லல, ஆனா அதை யாருக்கிட்ட எழுப்பணும்னு கொஞ்சம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சிந்திக்க வேண்டும். இப்ப மைனாரிட்டியா இருந்துட்டு 10 பேர் பதவி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே போய் என்னன்னீங்கன்னா மெஜாரிட்டியா இருக்கிற சமூகங்கள் உள்ள வந்துடும், அவங்க மைனாரிட்டியா இருக்கிற அவங்க எங்க போவாங்க? நீங்க அவங்க பதவிக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் சட்டமன்றத்தில் எழுப்புறீங்க. அதுக்காக தான் தமிழர் அல்லாத ஐயா சேகர் பாபு அவர்களுக்கு கோபம் வருது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வருது.
முதல்ல எண்ணுங்கன்னு தான் நீங்க சொன்னீங்க. ஏதாவது தப்பா சொன்னீங்களா? ஒரு வார்த்தையும் தப்பா பயன்படுத்தல. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு கோபம் வருது. உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க, உங்களை முந்திரி கொட்டன்னு சொல்றாங்க, அதிக பிரசங்கின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவமதிப்பு நேற்றைய தினம் நடந்திருக்கு. இதுதான் முதல் முறையா நடந்திருக்கா? திரு அண்ணன் வேல்முருகன் அவர்களிடம் நான் கேட்கிறேன், இந்த மாதிரியான அவமதிப்பு உங்களுக்கு இன்னைக்கு நேற்று தான் நடக்குதா? தொடர்ச்சியா சட்டமன்றத்துல நடக்குது. அப்படி இருந்தும் அந்த கூட்டணியில நீங்க பதவி வகிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தன்மானத்தை விட இந்த பதவி தான் முக்கியமா படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா திமுக விமர்சிக்கிற மாதிரி விமர்சிக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா இது எங்க கட்சி, திமுக எங்க கட்சி, எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க முரண்பட்டுக்கிறோம், மற்றபடி நான் திமுக எதிர்க்கிறேன்னு நினைக்காதீங்க, நாங்க எங்க கட்சிங்கிற உரிமையில தான் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு பேசுறீங்க. அப்ப உங்களை நாங்க என்னன்னு சொல்றது? முதல்ல உங்களை கட்சியின் இணை பொதுச் செயலாளர் ஆக்கி எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த பாமகவுக்கே நீங்க பெரிய ஆப்பா அடிச்சு விட்டு அங்கே இருந்து வெளில வந்து வன்னிய மக்களுக்கெல்லாம் பாமக துரோகம் செய்யுதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள், அவர் வந்து சட்டமன்றத்துல அவரே முதல்ல இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றது, அதுவே நாங்க முரண்பட்டு நிக்கிறோம். ஐயா ராமதாஸோட முரண்படுறோம், பாட்டாளி மக்கள் கட்சியோட முரண்படுறோம். அண்ணன் சீமானவர்கள் தனித்து தான் நிற்பேன், நாங்க வந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சம நிலைமீட்பு, இந்த விஷயத்துக்காக தொடர்ச்சியா நாங்க போராடிக்கிட்டு வரோம். ஆட்சி அதிகாரம் இல்லாத போது நாங்க வந்தா நிச்சயமா இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கே துரோகம் செய்யக்கூடிய மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போன பிசிறுகளை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க தனியா ஒரு கூட்டம் போடுறீங்க. நாம் தமிழர் கட்சி என்னைக்கு ஒரு கூட்டம் போடுதோ அதே நாளில் நீங்க ஒரு கூட்டத்தை போட்டு அங்க மீடியாவெல்லாம் திருப்பக்கூடிய வேலை. இப்ப அண்ணன் சீமானவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, நான் பஞ்சம நிலைமீட்பு சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற தலைப்புல ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துறேன், மாபெரும் கூட்டத்தை கூட்டுறேன், அதை எந்த ஊடகத்திலையும் போடலையே. அண்ணன் சீமானவர்கள் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்காரு. பஞ்சமர் நிலமீட்புனா என்ன, அதை எதுக்கு நாங்க மீட்கணும்னு போராடுறோம்? பஞ்சமி நிலம்னா என்னது, ஏன் மீட்கணும் ஒருத்தர் கேட்கலைங்க. எது செய்தியோ அதை கொண்டு போறது இல்ல, மக்கள் பிரச்சனைக்கான செய்தியை கொண்டு போறது இல்ல. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக புறக்கணிப்பு பெரிய அளவுல நடக்குது. நெகட்டிவான செய்தியை மட்டும்தான் எல்லா ஊடகங்கள்லயும் போடுறாங்க. ஒரு நல்ல விஷயத்த எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம் தமிழர் கட்சி எந்த தேதியில் கூட்டம் போடுகிறதோ அதே தேதியில் இங்கிட்ட ஒரு குரூப்பை கூட்டி வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போன நபர்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தனியா பேசுவாரு. இவருடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னா முதலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆப்படிச்சு விட்டு துரோகம் பண்ணிட்டு அங்கிருந்து வந்தாரு. வெளில வந்ததை நான் தப்புன்னு சொல்லல, கருத்து முரண்பாடால கட்சியிலிருந்து விலகுவது என்பது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த கட்சியின் மீது குறை சொல்வது, அப்படி சொல்லி அதன் மூலமாக ஒரு சீட்டு வாங்குவது, இதெல்லாம் வந்து துரோகத்துக்கு சமமான ஒரு செயல். அந்த செயலை செய்யக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போன நபர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி வச்சுக்கிட்டு இணைப்பு விழா நடத்துறீங்க. இணைப்பு விழா அடுத்து வெற்றிக்குமரன் இணைய போறாராம் இந்த கட்சியில, அதுக்கு ஒரு இணைப்பு விழாவாம். ஏற்கனவே ஜெகதீச பாண்டியன் புகழேந்திமாறன் அவங்க இணைச்சதுக்கு அதுக்கு ஒரு இணைப்பு விழா. ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஆளுக்குலாம் இணைப்பு விழா நடத்தி என்ன இளவஞ்சி வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா. அதனால திரு வேல்முருகன் அவர்கள் போடக்கூடிய இந்த நாடகம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கங்க, அவ்வளவுதான். திடீர்னு எங்க தாய் கழகம் பாரு திமுகவை பார்த்து, இது எங்க கட்சியும் பாரு. ஏதோ வேல்முருகன் திமுகவோட எழுத்து பேசுறான் முரண்படுறான்றாங்க, இது எங்க கட்சி, திமுக என்பது என் முன்னோர்கள் வளர்த்த கட்சி. இது வந்து நான் திமுகவை எதிர்க்கிறேன்னு நினைக்காதீங்க, எங்க கட்சி. குடும்பத்துக்குள்ள ஏற்படுற முரண்பாடுகளால நீங்க அரசியல் செய்யணும்னு நினைக்காதீங்க. நாங்க ஒரு குடும்பமா இருக்கோம், எங்க கட்சி அப்பா கிட்ட நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிவீட் அடிப்பாரு. ஒத்த சீட்டு வேல்முருகன் 10 சீட்டு வேல்முருகனாக மாறுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இப்ப கூட்டம் போடுறது, அப்படியே கூட்டி உட்கார வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வேண்டியது 2026ல ஒரு 4-5 சீட்டுகள் தேவைப்படுது அவருக்கு. ஏன்னா அவரை நம்பி ஒரு 4-5 பேர் உள்ள போயிருக்கிறாங்க கட்சிக்குள்ள. அந்த 4-5 பேர் யாருங்கிறது தெரியும். வெற்றிக்குமரன், ஜெகதீச பாண்டியன், புகழேந்திமாறன், வேல்முருகன், இளவஞ்சியா கூட இருக்கலாம் 5வது ஆளு. அது மாதிரி பார்த்துக்கங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிருங்க.